சமத்துவ முரசு நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஆரம்பத்திலிருந்து இந்த 6 மாசமா நம்ம பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் செய்தியா நம்ம அறிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பாலியல் வன்கொடுமை, அப்புறம் போதை, கொடூரமான போதைகள் விற்கப்படுவது, கடத்தப்படுவது, கஞ்சா கடத்தப்படுறது, கஞ்சா விற்கிறது, கஞ்சாவை அதிகமாக அடித்து போதையில் போய் வாகனங்களை நொறுக்கிறது, எதுக்க வர்றவங்கள பூரா வெட்டி சாய்க்கிறது, கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறது. அதில் ஏகப்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு. இப்போ தேசிய கட்சியினுடைய மாநில லெவலில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் படுகொலை செய்யப்படுறது, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் படுகொலை செய்யப்படுறது, நிறைய ஆட்களை போய் ரவுடிகள் மிரட்டுறது, இப்படி நிறைய சட்ட ஒழுங்கு சீர்கட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க தமிழ்நாட்டில். இப்போ சமீபத்தில் பாருங்க, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவங்கள கூலிப்படை படுகொலை செஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க பேசுகிறாங்க, செய்திகளாக வருது. இப்போ பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத காவல்துறையோ இல்லை அரசாங்கமோ இதுவரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கல, சொல்லலை. இப்போ இந்த படுகொலை செய்யப்பட்டு இறந்த அந்த ஆம்ஸ்ட்ராங் எப்படி வளர்ந்தாரு, அவர் எப்படி விழுந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சென்னை பூர்வீகம் பெரம்பூர், அவருடைய சொந்த பூர்வீகம். அவங்க அப்பா பேர் ஐயா கிருஷ்ணன். அவர் பட்டியலினத்தில் உள்ள ஆதி திராவிடர் சமுதாயம் அதை சார்ந்தவர். அந்த ஐயா கிருஷ்ணன் என்பவர் தந்தை பெரியாரின் திராவிட கழகத்தில் தீவிர ஆதரவாளராக இருந்திருக்காரு. இதை பார்த்து தான் அவருடைய பிள்ளைகளும் வளர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே அவர் மனசுக்குள்ளே தோண்டியிருக்கு. அப்படி தோன்றும் பொழுதுதான் நமக்கு பிற்காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி தான் 90களில் குத்துச்சண்டை பயிற்சி எடுத்துருக்காரு. அப்போ அவர் வசித்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, ஆதிதிராவிட சமுதாய அந்த இளைஞர்கள், அந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா இவர் தான் போய் தட்டி கேட்கறது, அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ இது போதாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பூவை மூர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு, அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி என்ற அமைப்பு அவர் நடத்தி இருந்திருக்காரு. இப்போ அந்த அமைப்பில் போய் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம செயல்படணும், அவரோட நம்ம இணைஞ்சிக்கணும் அப்படின்ட்டு போய் ஆம்ஸ்ட்ராங் அங்கே போய் இணைகிறாரு. அதில் ஒரு முக்கிய பொறுப்பும் அவர் கிடைக்கி. இப்போ கடந்த 2002 பூவைமூர்த்தி அவர் இறந்துறாரு. அப்போ அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் பதவியை நமக்கு வேணும்னு ஆம்ஸ்ட்ராங் விரும்புகிறாரு. அது அவர் கைக்கு கிடைக்கல. அப்போ உடனே அந்த கட்சியிலிருந்து விலகிறாரு. விலகிட்டு 2006 டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பை அவர் உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு 2006 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 99வது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டு கவுன்சிலராக வெற்றி பெறார். அதுக்கப்புறம் 2007 சரி இதுவும் போதாது அப்படின்னு என்ன பண்ணுறாரு,
ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பகுசன் சமாஜ் கட்சியில நம்மளை இணைச்சிக்கிறணும் அப்படின்னு சொல்லி அந்த தேசிய தலைவர் மாயாவதி அம்மாவை போய் சந்திக்கிறார். அப்ப சந்திச்சுட்டு அப்ப அந்த அம்மா வந்து இவருடைய செயல்பாடு, இவருடைய ஆர்வம் எல்லாத்தையும் பார்த்து மாநில தலைவரா உங்களுக்கு நான் பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லி இவரை மாநில தலைவரா நியமிக்கிறாங்க. உடனே அந்த மகிழ்ச்சியில சென்னை வந்தவர் என்ன பண்றாரு, சரி நம்ம தேசிய தலைவரை இங்க கூப்பிட்டு நம்மளுடைய ஆதிதிராவிட சமுதாயம் மட்டுமல்ல பட்டியல் சாதியில் உள்ள அனைத்து சாதிகளையும் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து ஒரு பேரணியா வந்து நடத்தி இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை வந்து நம்ம பெருசா வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய மாபெரும் பேரணி நடத்துறாரு. அப்ப அவருக்கு நிறைய அரசியல் பிரமுகர்கள் வெவ்வேறு மாற்று கட்சி சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் வந்து நட்பு கிடைக்கி இதோட சேர்ந்து இந்த வடசென்னையில வந்து பிரபல ரவுடிகளாக இருக்கக்கூடிய ஆட்களும் இவருக்கு வந்து நட்பா கிடைக்கிறாங்க. அப்படி நட்பா கிடைச்சவர் வந்து ரவுடி நாகேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தரும் இவருக்கு நட்பா வர்றாங்க. அவரோட இவர் வந்து தொடர்பு ரொம்ப ஏற்படுது. இதை பார்த்த அந்த பகுதி, அந்த பெரம்பூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட கூட அண்ணனோட போய் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து இவரை பின்தொடர்ந்து வர்றாங்க. இப்போ ஒரு பெரிய நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு தலைவர் மாதிரி இவரை வந்து அந்த அந்த பகுதி மக்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ போலீஸ் பார்வையும் இவர் மேலே விழுகுது. அப்போ இவர் ஏற்கனவே சின்ன சின்ன வழக்குகளில் வந்து இவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு காவல் நிலையத்தில். இப்போ இந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி ரீதியான கலவரம் வந்து சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொள்கிறாங்க. அதில் இதுக்கெல்லாம் காரணம் ஆம்ஸ்ட்ராங் தான். அவருடைய தலைமையில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து இதை முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இவரை என்ன பண்ணுறாங்க, கைதும் பண்ணி இவர் வந்து ஒரு பி பிரிவு சேர்ந்த ஒரு ரவுடி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இவரை வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. இப்ப சிறையில் இருந்து இவர் என்ன பண்றாரு, நிரபராதி அப்படின்னு சொல்லி இவர் வந்து வழக்கு நடத்தி வெளியில வராரு. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள்ல இருந்து நம்ம முற்றிலும் வெளியில வரணும். நம்ம வந்து அப்பதான் நம்ம அரசியல்ல பெரிய இடத்துக்கு போக முடியும். மக்கள் மத்தியில வந்து நம்ம வந்து ஒரு சமத்துவ தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணி 2012 வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகள்ல இருந்தும் அந்த ரவுடி பட்டியல் அப்படிங்கிற பட்டியல் இருந்து இவர் வந்து என்ன செய்யறாரு, வெளியில வந்துடுறாரு. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து புளியந்தோப்பு அந்த பகுதியில் உள்ள பாம் சரவணன் அப்படிங்கிற ஒருத்தரும் அறிமுகமாறாரு. அவர் ஒரு பெரிய ரவுடி. இப்ப இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா நகமும் சதையும் போல இவங்க நட்பு இருந்திருக்கு. இந்த பாம் சரவணனுடைய தம்பி அவரும் ஒரு ரவுடி, தென்னரசு அவர் பேரு. இப்ப அவரை வந்து என்ன செய்யறாரு, இந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து இவருடைய தலைமையின் கீழ் இறங்கிய மாநிலத்தில் இறங்கக்கூடிய அந்த பிஎஸ்பி கட்சியில மாவட்ட செயலாளராக இவர் வடசென்னை மாவட்ட செயலாளராக இவரை நியமிக்கிறார். இப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு வந்து அதிகமாகுது. இப்போ போலீஸ் எல்லாம் இவர் பக்கத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. அப்போ வடசென்னை பகுதியில் வந்து திமுகவில் வந்து பெரும் புள்ளிகளாக இருக்கக்கூடிய திமுகவில் அந்த 2015 காலகட்டத்தில் பெரிய திமுகவினுடைய புள்ளிகளுக்கு இவர் வந்து ஒரு வலதுகரம் மாதிரி செயல்படுறாரு. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுடைய பஞ்சாயத்துகளை இவர் வந்து பண்ணி அதை முடித்து அவங்களுக்கு கொடுக்கறது, அது மூலியமாக கோடிக்கணக்கில் பணத்துகளை பார்க்கறது, இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ரவுடி தென்னரசை வந்து பார்த்தீங்கன்னா கூலிப்படை தலைவன் போல் செயல்படக்கூடிய தலைவனாகவே
நான் தான் கூலிப்படை தலைவன் அப்படிங்கிற பேரில் வந்து ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு போட்டியா, அந்த தென்னரசுக்கு போட்டியா வராரு. அப்ப இப்ப வந்து இந்த தென்னரசு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆற்காடு சுரேஷ நம்ம வந்து அவரை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறத திட்டம் போடுறாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாம் சரவணனும் ஆம்ஸ்ட்ராங்கும் நல்ல நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப தென்னரசை வந்து அந்த ஆற்காடு சுரேஷ் வந்து கொல்லணும் அப்படிங்கிறத முயற்சியை கைவிடுறாரு. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து 2015 அப்போ இந்த தென்னரசு வந்து தாமரைப்பாக்கம் கூட்டுரோடு அங்கனுக்குள்ள ஏதோ ஒரு முக்கிய விஷயத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்கோ அங்கே போயிருக்காரு. அந்த ஆற்காடு சுரேஷ் கூட்டாளிகள் எல்லாரும் சேர்ந்து தென்னரசு கதையை முடிக்கிறாங்க. இப்போ முடிச்ச உடனே இது வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கும் பாம் சரவணனுக்கும் தெரிஞ்சு அவங்க பெரிய கோபத்தில் இருக்காங்க. இப்போ ஆற்காடு சுரேஷ் கூட்டாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கால் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாங்க இந்த ஆம்ஸ்ட்ராங்கும் பாம் சரவணனும். இப்போ இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த ஆற்காடு சுரேஷ் வந்து சென்னைக்குள்ளே வரல. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு சினிமா படங்கள்லையும் தமிழ் சினிமா படங்கள்லையும் வில்லன்கள் வந்து தாதாக்களாக காமிக்கும் பொழுது அவங்க எப்படி சொகுசு கார்களில் வர்றது, காருக்குள்ளே பல அடியாட்களை வச்சுட்டு போகிறது, இப்படி வந்து இவர் வந்து தனக்கு பாதுகாவலராக நிறைய இளைஞர்களை இவர் தேர்வு பண்ணி இவர் வந்து சென்னையில் வந்து வளம் வந்துருக்காரு. நிறைய பலம் நிறைய பலத்தோடு இருக்கார். இப்போ இவருக்கு வயசு ஏறிட்டே போகுது. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இவர் வந்து தாண்டி வந்துட்டார். வயது நிறைய ஆகி போச்சுன்னு சொன்னதுனால இவர் கூட இருந்தவங்க இவருடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் வற்புறுத்தனால இவருக்கு வந்து 48 வயசு. அந்த கண்டிஷன் வரும்பொழுது பொற்கொடி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரை கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ அந்த கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆண்டுகளுக்குள்ள இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறகு அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு நேராக நம்ம தேசிய தலைவர் அம்மா மாயாவதிகிட்ட கொடுத்து நம்ம குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி போகிறாரு. அங்கே போய் வந்து அந்த அம்மாட்ட குழந்தைய கொடுக்காரு. அந்த அம்மா வந்து குழந்தைய பார்த்துட்டு இந்தியாவிலே முதல் பெண் ஆசிரியையான சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிற பேரை சூட்டுறாரு. அந்த அம்மா பேர் சாவித்ரிபாய் பூலே. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பெண் ஆசிரியை. அந்த அம்மா பேரை இந்த குழந்தைக்கு சூட்டுறாங்க. இப்போ இந்த நிலையில் கடந்து சில மாதங்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடப்பிரச்சனையை இவர் வந்து ஆற்காடு சுரேஷ் அந்த ஆற்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங்கும் நேரடி மோதல் உண்டாகுது. இப்போ இந்த விஷயம் நம்மளோட நேரடியாக மோதலான இந்த ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்த ரவுடி தென்னரசையும் இவன் போட்டு தள்ளிட்டானே, இவனை விடக்கூடாது அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங்கு பயங்கரமான கோபத்தில் இருக்காப்புல. இப்போ இந்த கோபத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, நம்ம போனால் வந்து கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கும் பாம் சரவணனும் சேர்ந்து நம்மளை தீர்த்துருவாங்க, முடிச்சிருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இந்த ஆற்காடு சுரேஷ் ஒரு வழக்கில் வாலண்டரியாகவே செயலுக்கு போயிடுறாரு. புழல் சிறையில் போய் தன்னை பாதுகாத்துக் கொள்றாரு. இப்போ பாம் சரவணன் அப்படிங்கிற அவருடைய கூட்டாளி ஒற்றைக்கண் ஜெயபால் அப்படிங்கிறவரும் அந்த சிறையில் வந்து இருக்கிறார். இப்போ அவங்க ஜெயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி அல்லது 6 மணிக்கெல்லாம் வந்து கைதிகளை பூரா உள்ளே அடைச்சிருவாங்க. காலையில் 6 மணிக்கு வெளியில் திறந்து விடுவாங்க. அப்போ திறந்து விடும்போது அப்போ அந்த 6 to 6 வரைக்கும் இவங்க வந்து பரவலாக அந்த ஜெயிலுக்குள்ளேயே வளம் வருவாங்க கைதிகள் தான்.
அப்படி வரும் பொழுது இந்த ஆற்காடு சுரேஷை வந்து ஒற்றைக்கண் ஜெயபால் வந்து நேருக்கு நேராக சந்திக்கும் பொழுது, நீ வந்து பாம் சரவணனுடைய தம்பி தென்னரசை போட்டியில உன்னை காவு வாங்காமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தில் வந்து காரி துப்புறார். இப்ப இந்த ஆற்காடு சுரேஷ் என்ன நினைக்காரு, ஓஹோ நீ வந்து ஆம்ஸ்டாங்கினுடைய நிழல்ல நீ இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க, இல்லை ஒன்றை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோபத்தில் பேசுறாரு. இப்போ இந்த ஒற்றைக்கண் ஜெயபாலுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் பயங்கர ஒரு மோதல் வந்து ஜெயிலுக்குள்ளேயே உண்டாகுது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பழி தீர்க்கிறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது, இப்போ வந்து ஒரு செய்தி ஒன்று வருது. எப்படி இந்த ஆரோர்தா அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பணத்தில் நாங்கள் ரெட்டிப்பாக உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு பேராசையை காமிச்சு மக்கள் மத்தியில் வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க. அப்போ பொதுமக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பேராசையில் விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 2438 கோடிக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பூரா கட்டிட அதில் போய் என்ன செஞ்சுட்டாங்க, மக்கள் வந்து அலையலையாக போய் பணத்தை கொடுத்துறாங்க. இப்போ அதுக்கு இயக்குனராக வந்து ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அதுக்கு இயக்குனராக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த வடசென்னை பெரம்பூர் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து யார் பெரிய ஆள் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆம்ஸ்டாங்கோட அவர் வந்து பழக்க வச்சுக்கிறாரு. அப்போ இதில் முதலீடு செஞ்சவங்க பூரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதலீடு பண்ணியாச்சு பணத்தை வாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது, இப்போ அந்த ராஜசேகருக்கு வந்து நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது செல்வாக்கு மிக்கவர் அப்படிங்கிற தோரணையில் இருக்கிறாரு ஆம்ஸ்டாங். அப்போ அவர்கிட்ட எல்லாரும் வராங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து பணத்தை கட்டிட்டோம், எங்களை வந்து பேராசை காமிச்சு எங்கள் பணத்தை பூரா அவங்க வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற முறையில் ஆம்ஸ்டாங்கை நோக்கி வராங்க. உங்கள் நண்பர் தானாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ராஜசேகர் வந்து என்னுடைய நண்பர் தான், சரி நான் உங்களுக்கெல்லாம் பணத்தை நான் வந்து மீட்டி கொடுக்குறேன் அப்படின்னு வந்த மக்கள்கிட்ட ஆம்ஸ்டாங் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்போ வாக்குறுதி கொடுத்த உடனே இந்த வாக்குறுதி வந்து ராஜசேகருக்கு பிடிக்கலை. எப்படி இந்த ஆள்கிட்ட நம்ம பழகணுமே, இவர் வந்து இப்போ நம்மகிட்ட ஏமாந்த மக்களுக்கு வந்து பணத்தை பூரா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு, அப்போ இவருடைய பழக்கம் சரியில்லை அப்படிங்கிற முறையில் என்ன பண்ணுறாரு, ஆற்காடு சுரேஷை போய் அந்த ராஜசேகர் வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வச்சுக்கிறார். இப்போ ஆற்காடு சுரேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பணத்தை வந்து நீ கொடுக்காத, நான் வந்து உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், எந்த கொம்பு வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ எவன் மிரட்டினாலும் எவன் உருட்டினாலும் நீ பணத்தை கொடுக்காத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி ஆற்காடு சுரேஷ் சொல்ல, இப்போ இவர் தீவிரமான பகை அதிகமாக, ஏற்கனவே ரவுடி தென்னரசை வந்து ஆற்காடு சுரேஷ் கொலை செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு அவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு வெறி, அப்புறம் வந்து ஒரு 1000 கோடிகள் பெருமானம் உள்ள இடம், அந்த நில பிரச்சனையில் உள்ள வந்து நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு அவர் மேலே ஒரு கோபம். இப்போ வந்து இந்த ஆரூர்தா அப்படிங்கிற நிறுவனம், அந்த நிறுவனத்தில் உள்ள இயக்குனர் ராஜசேகரை அவன் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பொதுமக்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கான் அப்படிங்கிற ஒரு கோபம். இந்த எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒற்றைக்கண் ஜெயபால் அவர் மூலியமாக இந்த ஆற்காடு சுரேஷை வந்து கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி பட்டினப்பாக்கத்தில் அவர் வந்து அவருடைய நண்பர்கள் மூலியமாக 2 வீலரில் போயிட்டு இருந்திருக்கும் போது அவரை வழிமறித்து அவரை வந்து கொடூரமாக கொலை செய்கிறாங்க. இப்போ இந்த கொலையை செஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்க, தென்னரசை நீ கொண்டதுனால நாங்கள் பழி உன்னை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயபால் அவருடைய கூட்டாளிகள் அரக்கோணத்தினுடைய மோகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பத்திரிகையில் வருது. இது போக சில கூலிப்படையினரும் இதில் இருந்திருக்காங்க, கொடூரமாக கொலை செய்யப்பட்டு செத்துறாரு. இப்போ அந்த ஆற்காடு சுரேஷ் செத்த உடனே
அன்னைக்கு வந்து ஒரு விலை உயர்ந்த கார்ல வந்து பாம் சரவணனும், ஆம்ஸ்ட்ராங் இருந்ததாக அந்த ஆற்காடு சுரேஷினுடைய கூட்டாளிகள், அவனுடைய தம்பியான பொன்னை பாலு அப்படிங்கிற அந்த ரவுடிக்கும் அவங்களுடைய சில உளவாளிகள் சொல்றாங்க. இப்ப இத கேட்ட உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அந்த அந்த ஆற்காடு சுரேஷினுடைய நெருங்கி அதாவது அவருடைய கூட்டணியில இருந்த ஒரு ஜாம் பஜார் மாதவன் அப்படின்னு ஒரு ஆளும் அவங்களுடைய ரவுடி கும்பல்ல இருக்காரு. அவரும் உளவாளியா இருந்து இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பாம் சரவணன், ஆம்ஸ்ட்ராங் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கூட்டாளிகளுக்கு இது தெரியப்படுது. இப்ப தெரிஞ்ச உடனே அந்த மாதவனை வந்து அவரை போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப போட்டு தள்ளதுக்கப்புறம் அந்த பொன்னை பாலு இருக்கான்ல, அந்த ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி, அதனால என்ன பண்றான் அப்படின்னா, அவருடைய கூட்டாளிகளை பூரா ரெடி பண்ணி, நான் வந்து அவனை அந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து நான் வந்து போடணும், நீ வந்து எனக்கு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லி பெரம்பூர்ல ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா தங்க வைக்கிறாங்க. அந்த பெரம்பூர்ல வந்து தங்கிக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆற்காடு சுரேஷனுடைய கூட்டாளி, இந்த கூட்டாளி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன யார்கிட்ட பேசுகிறாரு, யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து உரையாடுறாரு, இவர் கூட எத்தனை பேர் வராங்க, இவர் எப்போ தனிமையில் இருக்கார் அப்படின்னு திருமலைன்னு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்பப்போ இவங்களுக்கு தகவல் சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே இப்போ நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க அத்தனையுமே வந்து அது உண்மையா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ கொலை பண்ண அந்த 8 பேர் அதோடு சேர்ந்து சரண்டரான இன்னொரு 3 பேர் சேர்ந்து சொன்ன வாக்குமூலத்தை காவல்துறை சொல்லுது. இப்போ நம்ம அதன் அடிப்படையில் இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இவங்க கொடுக்குற அந்த அந்த அவரை பற்றியான அந்த ஒவ்வொரு அணுவான செய்திகளை பயன்படுத்தி இவன் என்ன பண்ணுறாரு, அந்த ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம அவரை வந்து ஆம்ஸ்ட்ராங் அவரை வந்து கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சொமோட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த நிறுவனத்தில் உள்ள அந்த அவங்களுடைய லோகோ பிரிண்ட் பண்ண அந்த பனியனை போட்டுட்டு வந்து உணவு டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து இவரை வந்து கொண்டுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இவர் ஏற்கனவே குத்துச்சண்டை பயிற்சி எடுத்தவர். இவருக்கு என்ன ஒரு பலம் அப்படின்னா, நம்ம குத்துச்சண்டை பயிற்சி எடுத்திருக்கோம், நம்மகிட்ட வந்து யார் மோத வந்தாலும் நம்ம அவங்கள வந்து 10 பேரில் 20 பேரில் 50 பேர் வந்தாலும் அவங்கள அடித்து ஓட விட்டுறலாம், நம்ம சமாளிச்சிடலாம். அது போக ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரசியல் பிரமுகர், நிறைய பிரச்சனைகள் இருக்கனால வழக்கறிஞராக இருக்காரா, அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து நீதி துறையிலையும் காவல்துறையிலையும் அணுகுமுறை பண்ணி எனக்கு பாதுகாப்பு, செல்ஃப் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு துப்பாக்கி நான் வச்சுக்கிறேனுங்கிறது அனுமதி வாங்கிறார். அப்போ அந்த துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண துப்பாக்கியில் இத்தாலியிலிருந்து வாங்கிட்டு வந்திருக்காராம். அந்த இத்தாலியிலிருந்து வாங்கிட்டு வந்த துப்பாக்கியினுடைய மாடல் வந்து கிட்டத்தட்ட 30-32 அப்படின்னு ஒரு மாடலு. அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 9லேருந்து 20 லட்சம் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அது வெயிட்டு ரொம்ப கம்மி, 400 கிராம் தான் இருக்கான். ஆனால் கிட்டத்தட்ட 9 ரவுண்டு வரைக்கும் சுடலாமா. அப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கியை கையில் வேற வச்சுருந்துருக்காரு. இன்னும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆற்காடு சுரேஷ், அவன் தம்பி பொன்னை பாலு, இந்த கூட்டாளிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இதை வந்து எப்படி இவர் தனிமையில் துப்பாக்கி இல்லாமல் அவர் ஏற்கனவே அந்த பூர்வீக வீடு, பெரம்பூரில் உள்ள பூர்வீக வீடை வந்து இடித்து புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பில்டிங் வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அதை பார்வையிட அப்பப்போ போவார்னு நினைக்கிறேன்.
அப்போ போகும்போது யார் இவரோட இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவரை வந்து நம்ம வந்து முடிச்சிடணும், தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. அப்படிங்கிற மாதிரியா, இல்லை இவரோட கூட இருந்த சில ஆட்கள், அதாவது வந்து இவர் நம்பிக்கையாக சில பேர் வந்து கூட இருப்பாங்கள்ல, இவரை பற்றி இவர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, என்ன மேட்ருன்னு எல்லாம் முழுசாக தெரிஞ்சவங்க விலைக்கு வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறதும் உண்மையிலேயே இது தெரியல. இது வந்து காவல்துறை வந்து அதிதீவிர முயற்சியின் அடிப்படையில் இதை கண்டுபிடிச்சா தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக தெரியும், தெரியாமல் போயிடாது. ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மனிதன், பணத்துலேயும் பெரிய ஆள், அதே மாதிரி இவர் பழக்க வழக்கத்தில் உள்ள ரவுடிகள் நிறையா பேர், அரசியல் பிரமுகர்கள் நிறையா இருக்காங்க. இவர் வந்து தன்னைத்தானே சண்டை போடக்கூடிய தன்மையில் உள்ளவர், ரெண்டாவது துப்பாக்கி வேற கையில் உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண எளிமையாக ஒரு சின்ன சாதாரண ஆட்கள் வந்து அவரை வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நம்பியக்கூடிய விஷயமா இல்லை. இதைத்தான் பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் பின்னாடி சொல்லியிருக்காங்க. இப்படி பார்த்துக்கோங்க, இவருடைய கொலை வந்து நடந்து போச்சு. இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 3 மணி நேரத்தில் 8 பேரை கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சென்னை மாநகரத்தினுடைய அவர் அந்த மாநகர காவல் ஆணையர் சொல்கிறாரு. சரி, இப்போ பாருங்க, ஒரு இந்த அனிதா சம்பத் அப்படிங்கிறது ஒரு ஆங்கராக இருந்தாங்க ஒரு டிவியில், தனியார் தொலைக்காட்சியில். அப்புறம் வந்து இந்த பிக் பாஸில் போய் வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லுங்க, ஐயோ சென்னையை பார்க்கும்போது பயமாக இருக்குது, நம்ம அங்கே எப்படி வாழ்கிறது, வாழவே எனக்கு வந்து இஷ்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து யாராரோ வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை சரண்டர் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மை குற்றவாளியா அப்படிங்கிறது நம்மளால் நம்ப முடியல. மனசு வந்து எப்பயுமே பதறிக்கிட்டே இருக்குது. நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு மாநில தலைவர், பெரிய தலைவர், அவருக்கே இந்த நிலைமைனா நம்மளை மாதிரி சாதாரண ஆளுக்கு வந்து எப்படி நம்ம இங்கே வாழ்கிறது, வயசானவங்க எப்படி வந்து இங்கே சென்னையில் இனிமேல் வாழ்கிறது, பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப புலம்பி அவங்க மனம் வெறுத்து அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ போட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் போட்டிருக்கியா அப்படிலாம் சோதனை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பெரிய தலைவர், பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள் இவங்கெல்லாம் வந்து கொல்லப்படுறாங்க. அவங்க எப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறதையும் காவல்துறைக்கு தெரியும். ஏன் வந்து இப்படியெல்லாம் சோதனை போடக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய பகுதிகளில் எங்கெங்கே ரவுடிகள் வர்றாங்க, கூலிப்படைகள் எங்கெங்கே நடமாடுதுங்கிறது அவங்களுக்கு ஏன் தெரியல? அப்படி தெரிஞ்சு விட்டாங்களா, இல்லை தெரியாமல் அவங்க வந்து இருந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலைங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த அனிதா சம்பத் வந்து பயங்கரமாக புலம்புறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த அந்த பிஎஸ்பி, அதாவது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் அந்த அம்மா மாயாவதி அம்மா வந்து தனி விமானத்தில் வராங்க. ஏன்னா அவர் கட்சியில் உள்ள மாநில தலைவர் இல்லவா, தனி விமானத்தில் வராங்க. வந்து மாலை அவங்களுக்கு வந்து மலர் வளையம் வைக்காங்க. மலர் வளையக்கு அஞ்சலி செலுத்தி அவங்க அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி வழக்கறிஞர் பூங்கொடி அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. தான் பேர் வச்சோம் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு அந்த குழந்தைய போய் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே கன்னத்தில் கிள்றாங்க. அந்த குழந்தைகிட்ட பேச முற்படுறாங்க. அந்த குழந்தை அப்படியே முழுக்கி, இவங்க யார் அப்படின்னு தெரியல முழுக்கி, இல்லை அந்த பெருங்கூட்டத்தை கண்டு முழிக்க அந்த குழந்தை அப்படின்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து அந்த தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்தம் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இப்படி வந்து நிறைய பேர் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்களும் போகிறாங்க. இப்போ இந்த மாயாவதி அம்மா என்ன சொல்லுது அப்படின்னு, தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, அந்த கொலைக்கு உண்மையான குற்றவாளிகள், இந்த கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியல
ஆனால் யாரோட சரண்டர் ஆகியிருக்காங்க. அதை முக்கியமாக தமிழக அரசு வந்து அதை வந்து உறுதிப்படுத்தி முக்கிய குற்றவாளியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த பெரம்பூர் பகுதியில் ஆதிதிராவிடர் மக்கள் நிறைய இருக்காங்கன்னு சொன்னால, அது அவங்களுக்கு வந்து பொருளாதார உதவி லெவலில் உள்ள உதவிகளை பூரா ஆம்ஸ்ட்ராங் செஞ்சுருக்காரு. இப்போ வந்து ஆதிதிராவிடர் மக்களுடைய வாழ்க்கை மேம்படணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிட மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க. படுகொலை நடந்ததை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சிபிஐ வசம் வந்து ஒப்படைச்சிருங்க, உங்களால் முடியலன்னா ஒப்படைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது, மனவேதனையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு சர்க்கார் இங்கே கூட நடந்த கொலைகள் இதெல்லாம் எனக்கு மன வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்காதங்க, வருத்தமாக தான் இருக்கும், நம்மளுடைய மாநில தலைவர் வந்து இறந்துட்டாரு, அதனால் வருத்தமாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுத்து நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ணாமல் அமைதியை காத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நல்ல அடக்கத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிச்சிடுறாங்க. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் வந்து திருமாவளவன் எம்பி, அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கொலையானது கொலத்தனமாக கொடூரத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் குற்றவாளிகள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து சிறைப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த தலைவர், மாநில தலைவர் வந்து என்னுடைய அன்பு சகோதரர். அவர் சமூக விரோத கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப மனவேதனையும் அதிர்ச்சியாகவும் எனக்கு இருந்தது. ரொம்ப எனக்கு வந்து தாங்கொண்ணா துயரத்தில் நான் வந்து ஆழ்ந்து போயிட்டேன். அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர்கள் என்னென்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை வழியில் கடந்த பல ஆண்டுகளாக தீவிர தொண்டாற்றியவர் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழகத்தில் பௌத்தத்தை பரப்புவதில் அதீத முனைப்புடன் செயல்பட்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய நாளில் ஆண்டுதோறும் நாக்பூருக்கு வந்து தொண்டர்களை கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிறதும் சொல்கிறார். சென்னை பெரம்பூர் பகுதியில் அவங்க பகுதியில் உள்ள இடங்கள் மையப்படுத்தி என்னவென்னா அம்பேத்கர் அவருடைய நினைவாக பௌத்த விகார் அப்படிங்கிற ஒரு பில்டிங்கையும் கட்டி அது ஒரு பண்பாட்டு தலமாகவே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி அந்த தேசிய தலைவர் மாயாவதி அம்மா நம்பிக்கை பாத்திரமானவர். அதனால் 17 வருஷம் வந்து இந்த கட்சிக்கு வந்து அவர் வந்து மாநில தலைவராக இருக்கார். நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு. ஏழை எளிய குடும்ப பிள்ளைகளுக்கு வந்து உணவு உடைகளை கொடுக்குறாரு. நிறைய அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை ஊக்கப்படுத்தி ஆண்கள் பெண்கள் இருபாலரையும் ஊக்கப்படுத்தி சட்டக்கல்லூரியில் போய் வந்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு சிறந்த கல்வியாளராக ஒரு வழக்கறிஞராக உருவாக்குறதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா திகழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பேரிழப்பை கேட்ட உடனே நம்ம திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போலோ மருத்துவமனையில் போய் கடுமையாக அழுதுருக்காரு. அழுது அவரால் ஜீரணிக்க முடியல அந்த இழப்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுருக்காரு. இப்போ இந்த இப்படிலாம் வந்து தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது சீமான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவர் சொல்கிறது என்னன்னா, என் மண்ணின் மகனின் கொலை நாங்கள் கண்டுபிடித்ததுதான் சரியாக இருக்கும், சிபிஐ தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து கடந்த 31 நாட்களில் வந்து 133 படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிறனால வெளியில் தெரிஞ்சிச்சு. எத்தனையோ பேருடைய கொலைகள் வந்து வெளியில் தெரியலை அப்படிங்கிறது அவருடைய பேச்சில் வந்து தெரியுது.
இப்போ இதுக்கு சிபிஐ வேணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில், தமிழ் மாநிலத்தில் ஆகச்சிறந்த காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடி என இருக்கும்போது ஏன் சிபிஐயை நம்ம மாநில உரிமையை நம்ம புதைக்கிற மாதிரி அவங்கள ஏன் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு பேச்சாகவும் வாதமாகவும் இருக்கு. இப்போ காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வளவு அரசியல் பின்புலம் இருந்தாலும் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும், யாரும் தப்பிக்க முடியாது என்று அவர் நம்பிக்கையோட சொல்றார். அப்ப ஆம்ஸ்ட்ராங் யாரும் நெருங்க முடியாது, 1000 பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடியவர், அவர் நேரடியாக வந்தால் யாராலும் அவரை சமாளிக்க முடியாது என கோழைகள் பின்புறம் இருந்து தாக்கியிருக்கிறார்கள். இந்த கோழைகளின் பின்புறம் யார் இருக்கிறார்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத காவல்துறையை நோக்கி சொல்றாரு. ஆனா இவரும் பாருங்க, இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் சொல்றதை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 2 பேருமே இப்போ ஆளும் சர்க்கார் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. சரி, அது மக்கள் அவங்களுடைய பார்வையிலையும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ஞானத்திலையும் நம்ம விட்டுருவோம். இப்போ பாருங்க, தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக கொல்லப்பட்டது ஆழ்ந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை அரசு உறுதி செய்யும் என்று நம்புகிறேன். அவர் ஒரு நம்பிக்கையில சொல்றார். இப்ப மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் அதிமுக நிர்வாகிகள் படுகொலை செய்யப்படும் நிலையில் தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்திருப்பது தமிழக அரசியலின் தோல்வியை காட்டுகிறது. இதற்கு சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும், வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பார்வையில் சொல்றாரு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமூக விரோதிகளால் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை அறிந்து வேதனை அடைந்தேன். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு அவர் நம்ம தமிழ்நாடு சர்க்காரினுடைய மாநில அமைச்சராக இருக்கிறதுனால அவர் அதை சொல்லியிருக்காரு. இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி என்ன சொல்றார் அப்படின்னா, தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அவல நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய முதல்வருக்கு எனது கடும் கண்டனம் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ச்சியாக குற்றம் நடக்கு, இதுக்கு காரணமே தமிழக முதல்வர் தான் அப்படின்னு கடுமையாக அவர் கண்டனம் தெரிவிக்காரு. இப்போ அந்த பிஎஸ்பி கட்சியின் மாநிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதை முதல்வர் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. ரைட்டு. இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சட்ட ஒழுங்கை சீர்குலைத்துவிட்டு மாநிலத்தின் முதல்வராக தொடரும் தார்மீக உரிமை தனக்கு இருக்கிறதா என்று மு.க. ஸ்டாலின் தன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாமே அவங்க எதிர்கட்சி அப்படிங்கிற நோக்கத்தோடு பேசுறாங்களா, இல்லை உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மேலே உள்ள அக்கறையில் பேசுகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா சிந்திச்சு பார்க்கணும். இப்போ பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்தில் வளர்ந்து வந்த அரசியல் தலைவர்களில் முக்கியமானவர் ஆம்ஸ்ட்ராங். அவரது மறைவு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பிரிவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படிங்கிறத அவருடைய பார்வையில் அவர் சொல்றார். இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய அறிக்கை, அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்ச புது கட்சி, ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா, இது போன்ற கொடும் குற்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரசு மேல ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இப்ப நம்ம தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவங்க என்ன சொல்றாங்க அந்த அம்மையார் அப்படின்னா,
தேசிய கட்சியின் மாநில தலைவரே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற கேள்வி மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே அந்த அனிதா சம்பத் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அவங்க சொன்ன மாதிரியே இந்த அம்மாவும் சொல்கிறாங்க. இது போக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திராவிட கழக தலைவர் கி வீரமணி, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் எம்.எச். ஜவாஹரில்லா, புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, வி.கே. சசிகலா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஈரா முத்தரசன், மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் ஆகியோர் படுகொலையை வன்மையாக கண்டித்துள்ளனர். இதேபோல் மாவட்டந்தோறும் நடக்கும் கொலைகளையும் கண்டித்து தமிழக அரசை வலியுறுத்துவார்களா? காவல்துறையினர் கூலிப்படைகளை முற்றிலும் ஒழிப்பார்களா? ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க தமிழக அரசை எந்த மாதிரி வலியுறுத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும், நாம் தமிழகத்தில் பயமில்லாமல் வாழ முடியுமா அப்படிங்கிற விஷயமும் தலைவர்களும் கேட்டிருக்காங்க. பொதுமக்களும் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி இந்த தமிழக அரசு பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய அந்த 2 ஆண்டுகள் ஆட்சியை எப்படி மக்களுக்கான நன்மையான, பயமில்லாத, அவங்களுக்கு தேவையான உதவிகளை இந்த தமிழக அரசு எப்படி செய்து கொடுக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நேயர்களே. நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.